ஹலோ, வெல்கம் டு சையத் செட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்குது. லன்ச் ஒன்று சாப்பிட்ணும், ஈவினிங் எங்கேயா வெளியே போகணும், அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதான் இந்த விலாகாக இருக்க போகுது. நேற்று 20 திரகம்ஸுக்கு என்னோடய அந்த பஸ் கார்டு நான் போட்டிருந்தேன், ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். நேற்று நான் இதுக்கு போயிருந்தேன், கிராண்ட் மாஸ்க் போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் வீடியோ எடுக்கல. நான் இன்னொரு நாள் போயிட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளோ பஸ் சார்ஜ் ஆச்சுன்னு நான் பார்க்கல. ஸோ 20 திரகம்ஸ்லேருந்து எவ்வளோ டிடக்ட் ஆகிருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இருக்க மிஷின் இதில் 20 திரகம்ஸ் போட்டிருந்தேன். சும்மா கார்டை வச்சாங்க. ஓகே, ஸோ அவங்க 3 திரகம்ஸ் கிட்ட டிடக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வரமாட்டேங்குது. ஸோ எங்கள் பக்கத்தில் ஒரு கேரளா மெஸ் இருக்குது. அதில் காம்போ ஆஃபரில் ஒன்று கொடுப்பாங்க. காம்போ ஐட்டம்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும் சாப்பிட. அதை வாங்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பாய்ஸ், அது ஒன்றும் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:45. 1 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள், நாங்கள் டெலிவரியே பண்ணிடுறோம், வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ ப்ரோ, லன்ச்சு ரெடியாச்சா? அந்த கீ காம்போ இது இருக்கா ப்ரோ? चिकन बीफ मिक्स है। சிக்கன் பீஃப் மிக்ஸு. वन पार्ले। என்ன ப்ரோ? वन कॉम्बो। 1 காம்போ. कौन सा बिल्डिंग? रूम नंबर। கம் டு செகண்ட் ஃப்ளோர் அண்ட் கால் மீ. ओके, कैश पेमेंट है ना? कैश कितना रुपये? 12 दिरहम। ओके 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 ப்ரோ, ஓகே பையா. தோத்துக்கிட்டே இருக்கியடா. சாப்பாடு வந்துருச்சு, 12 திரகம்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நம்ம அங்கே சாப்பிட்டோம்னா ஒரு பானையிலையோ ஒரு சட்டிலையோ வச்சு கொடுத்துருப்பாங்க. பேக்கிங்னால எப்படி வந்திருக்கு. ஸோ அதில் பீஃப் கறி, அப்புறம் சிக்கன், அப்புறம் தயிரும் இங்கே சைடில் வச்சுருக்காங்க. ஸோ ரைஸு நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வரும். சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, இங்கே ஒரு அபுதாபி க்ரியேட்டர் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒரு பார்க்கில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போகிறேன். எல்லாருமே அங்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், எனக்கு யாருமே தெரியாது. ஸோ முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா போய்ட்டு மீட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு, என் பிளேஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு 2 திரகம்ஸ் பஸ்ஸில் பே பண்ணேன். ஸோ இங்கே வந்துட்டேன். அவங்க ஏதோ ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம இப்போ எங்கே போகணும், எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அங்கே தான் போகணும். இது எங்கே இருக்குது? இந்த ஒரு டவுனு. பார்த்துட்டேன். எனக்கு கிட்ட வர வர கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பழகிடுச்சுன்னா நான் பழகிடுவேன் நல்லா. ஆனால் ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. போயிட்டு வந்தாச்சு. சொன்ன மாதிரி தான், நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேங்கோடு பேசின மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுலேருந்தே ரிலேட்டிவ்ஸோடு இருந்திருக்கேன். அண்ட் தனியாக நான் வெளியே போயிருக்கேன், ஆஃபீஸ் மேட்ஸோடு இருந்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணி நான் பேசினது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நல்லா பேசினாங்க. அண்டு ஆர்கனைஸ் பண்ணவங்களுமே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அண்டு எல்லாமே முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒருத்தவரே நானே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இறக்கி விட்டார். ஸோ ஒரு மாதிரி ஹோல்சமாக முடிஞ்சிச்சு. அண்ட் நைஸ். அடுத்தடுத்த மீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். அண்ட் பை.